அவங்கள விட எல்டரான விமனுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸில் அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அந்த லிவிங் காஸ்ட்டை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் போகிறது. அண்டர் 18க்கு கீழே இருக்கிற பெண் குழந்தைங்களுடைய ப்ரெக்னன்சி லெவல் வந்து அதிகமாக இருக்குது. அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் 415 கேசஸ். அந்த ரிலேஷன்ஷிப்பில் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்லாம் போகிறாங்க. ஒரு மாவட்டத்திலேயே இத்தனை டேட்டானா நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. இதுக்கு எல்லாமே ரீசன் வந்து இந்த டீனேஜ் லவ்ன்றது தான். லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பசங்க வந்து செல்ஃப் ஹார்மிங் பண்ணிக்கிறது. குரு நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டெல்ஃபின் மேம் இருக்காங்க. மேம் பற்றி சொல்லலாம் கிரேட் சைக்காலஜிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் நிறைய யங்ஸ்டர்ஸ் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நமக்கு பர்சனலாக யங்ஸ்டர்ஸ் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் நம்ம மேம் கிட்ட கேட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ரீசெண்ட் டேஸில் யங்ஸ்டர்ஸ் அவங்கள விட ஏஜ் கேட்டகரி பெரிய பசங்களாக இருக்கட்டும், பெரிய பெண்களாக இருக்கட்டும், அவங்க மேலே லவ்வில் ஃபேல் ஆகுறாங்களே, என்ன ரீசனாக இருக்கும்? விமன் பொதுவாகவே அவங்கள விட ஏஜில் அதிகமானவங்க கூட தான் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஈவன் நம்ம கல்ச்சர்லேயும் பார்த்தீங்கன்னா மேரேஜ் எல்லாம் ஒரு 5 இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் தான், ஏஜ் கேப்பில் தான் நடக்கும். இது எதனாலன்னா அவங்கள விட வயசு அதிகமாக இருக்கவங்க கிட்ட தான் விமன் வந்து சேஃபாகவும் செக்யூர்டாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட வயசில் அதிகமாக இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி, ஃபினான்ஷியல் சப்போர்ட், எமோஷ்னல் சப்போர்ட், சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்னு எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பிரெயினில் அண்ட் ஜீனில் ரிஜிஸ்டரான ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து நம்ம புதுசாக ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. பட் அதுக்கு ஆப்போசிட்டாக இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ், அதாவது மென் பொறுத்த வரைக்கும் நிறைய ஏஜ்டான விமன் கூட வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இன்வால்வ் ஆகுறாங்க. இதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னா அவங்கள விட எல்டரான விமனுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸில் அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரே வந்து கொஞ்சம் இவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனால தான் யங் மென் வந்து அவங்களோட வயசு கூடின எல்டர்லி விமன் கூட ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கான ரீசனாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்லேருந்தே இருந்துகிட்டு இருக்கிற விஷயம்தான். எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம செக்ஷுவலாகவும் ஃபிசிக்கலாகவும் அட்ராக்ட் ஆகிறது தான் ஒரு விஷயமா இருக்கும். ரெண்டாவது சேஃப்டி அண்ட் செக்யூர்ட் ஃபீல் பண்ணுறது தான் இதுக்கு ரீசன். மேம், அப்போ ஹிஸ்டாரிக்கலாகவே சுகர் டேடிங்கிற கான்செப்ட் நம்ம சொசைட்டியில் இருக்குன்னு சொல்ல வரீங்களா மேம்? சுகர் டேடின்ற கான்செப்ட் என்னன்னா அவங்கள விட ஒரு 10 வயசு 15 வயசு அதிகமாக இருக்கிற மென் கூட ரிலேஷன்ஷிப்பில் போகிறது. அங்கே வந்து பெருசாக லவ் அண்டு கமிட்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. அந்த சுகர் டேடி அந்த ரோலில் இருக்கிறவர் வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அண்ட் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கறது அண்டு வெளியே கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரியான நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தான் இருப்பாங்களே தவிர இது வந்து ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப், லவ் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரிலாம் இருக்காது. இது கைண்ட் ஆஃப் ஒரு நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும். அதை தான் இன்றைக்கி சுகர் டேடின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேம், சுகர் டேடிங்கிற மாதிரி இப்போ ரீசன்ட் ஜென்சி ஜென்ரேஷனில் ஹோமோசெக்சுவல் கான்செப்ட் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன மேம்? ஹோமோசெக்சுவல் அப்படிங்கிறது மெட்ரோபொலைட்டன் சிட்டிஸில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங்கை மீட் பண்ண முடியாதப்போ அந்த லிவிங் காஸ்ட்டை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் போகிறது. லைக்வைஸ் அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட் ரெண்ட்டை ஷேர் பண்ணுறது அண்ட் அந்த சிட்டிஸில் இருக்கும்போது மற்ற எக்ஸ்பென்சஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக மட்டுமே ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் போகிறது தான் ஹோமோசெக்சுவல். இது வந்து இப்போது மும்பை அண்ட் பெங்களூர் இந்த மாதிரியான சிட்டிஸில் வந்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிட்டு வருது. மேம், ரீசெண்ட் டேஸாக இருக்கட்டும், இந்த ரீசெண்ட் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இந்த ஜென்சி பசங்களாம் ஸ்கூல் டேஸ்லேருந்தே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. என்ன ரீசனாக இருக்கும்? அவங்க எப்படி அந்த கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குமா, இதெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியுமா? எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இது எப்படி அவங்க ஃபியூச்சரை பாதிக்கும், அவங்க கரியரில் அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? இன்றைக்கி 13-14 வயசு பையன் பொண்ணெல்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், 15-16 வயசு பிள்ளைங்கள்லாம் வந்து இன்றைக்கி செக்ஷுவல் ஆக்டிவிட்டிலையும் இன்வால்வ் ஆகுறாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்து நம்ம சோஷியல் மீடியாவை சொல்லலாம். பிகாஸ் இன்றைக்கி வந்து மூவிஸாக இருக்கட்டும், அதிலெல்லாம் வந்து இந்த ஸ்கூல் டேஸ் லவ்வை வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுறாங்க. சம் வெப் சீரிஸாக இருக்கட்டும் அண்ட் 3 அந்த மாதிரியான படமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படங்களில் வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே லவ் பண்ணுறாங்க. அதை க்ளோரிஃபை பண்ணும்போது சின்ன பசங்களுக்கு வந்து ஓகே இதெல்லாம் தான் லவ், ஒரு இன்ஃபேக்சுவேஷனுக்கும் சீரியஸான லவ் ரிலேஷன்ஷிப்புக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாததுனால அவங்க ஒரு
11-12 வயசுலலாம் அவங்க கிளாஸ்மேட்ஸையோ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் போகிறாங்க. ரீசண்டாக வேலூரில் டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸோட டேட்டாவை பார்த்தீங்கன்னா அண்டர் 18க்கு கீழே இருக்கிற பெண் குழந்தைங்களுடைய ப்ரெக்னன்சி லெவல் அதிகமாக இருக்குது. அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் 415 கேசஸ். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் 415 பெண் குழந்தைங்க 18 வயசுக்கு கீழே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் தான் அதிகமான டீனேஜ் பெண்கள் ப்ரெக்னன்சி டேட்டா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ஊர்லேயும் இதெல்லாம் வளர்ந்துக்கிட்டே வருது. ஒரு மாவட்டத்திலேயே இத்தனை டேட்டான்னா நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. இதுக்கு எல்லாமே ரீசன் இந்த டீனேஜ் லவ்ன்றது தான். ஸோ டீனேஜில் இருக்க பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் ஹார்மோனியல் சேஞ்சஸ், இன்ஃபேக்சுவேஷன் இதெல்லாம் லவ்ன்ற நேமில் கன்சிடர் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு விபரீதமான ஒரு இடத்துல போய் முடியுது. மேம் இதுக்கு பேரண்டிங் ஒரு ரீசனாக இருக்குமா? பேரண்டிங்கும் ஒரு ரீசன்னு சொல்லலாம். பேரண்டிங் மட்டும்தான் ரீசன் சொல்ல முடியாது. பிகாஸ் இன்றைக்கி யங் மைண்ட்ஸை கரப்ட் பண்ணுறதுக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ பேரண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க ஒரு பியூபர்ட்டி ஏஜ்குள்ளே போகிறாங்க, அந்த பீரியட்குள்ளே இருக்காங்க அண்ட் ஒரு டீனேஜ்குள்ளே போகிறாங்கன்னா அவங்கள எஜுகேட் பண்ண வேண்டிய கட்டாயம் எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்குது. ஒரு செக்ஸ் எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான ஹார்மோனியல் சேஞ்சஸ், லவ்னா என்ன, இன்ஃபேக்சுவேஷன்னா என்ன, ஆப்போசிட் ஜெண்டர் மேலே வர அட்ராக்ஷன், இது எல்லாமே கண்டிப்பாக பேரண்ட்ஸ் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ அந்த பசங்களுக்கு அந்த தெளிவு வரும். இப்போ 15-16 வயசுலலாம் ஒரு பொண்ணு பேசாமல் போயிட்டா, இல்லை லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பசங்க செல்ஃப் ஹார்மிங் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே பார்க்க முடியுது. இது எல்லாமே பசங்களுக்கு கரெக்டான நாலேஜும் அவேர்னஸும் இல்லாததுனால தான். இது இன்றைக்கி மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கு. பட் இன்றைக்கி அது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி அது ப்ரெக்னன்சி வரைக்கும் கொண்டு போய் விடும்போது கண்டிப்பாக நாம் இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து தான் ஆகணும். சின்ன பசங்க ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆகிறதுக்கு இந்த லவ் ஃபெயிலியர் ஒரு ரீசனாக இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். பிகாஸ் இன்றைக்கி நம்ம மூவிஸ்லலாம் ஒரு சூப் சாங் பார்க்குறது, பிரேக்கப் சாங் எல்லாம் பார்க்கும்போது எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, அப்போ நானும் இப்படி தான் ஃபீல் பண்ணணும், எனக்கும் இப்படி தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஃபரன்ஸை மூவிஸில் இருந்தோ மற்ற இடத்துல இருந்து எடுக்கிறாங்க. அண்ட் மூவிஸில் பிரேக்கப் ஆனாலே அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, இல்லை ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி காட்சிகள்லாம் வரும்போது ஓகே இந்த பிரேக்கப் பையனை நான் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சி நிறைய பசங்க இதனால் குடிக்கிறதுக்கும் ட்ரக் யூசேஜ் பழக்கத்துக்கும் ஆளாகிறாங்க. இதை அவங்க ஒரு கோப்பிங் ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு மேம் நம்மகிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். எங்களுக்கும் வேல்யூபுளாக இருந்துச்சு, உங்களுக்கும் வேல்யூபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.